இங்க டைரக்டருக்கு ஒரு क्वेश्चन एक्चुअली ரெஃப்யூஜியா வராங்க இல்லையா சோ அவங்க சிம்ரன் கேட்டதா சொல்றேன் இந்த மாதிரி அகதிகளாக இங்கே இருக்கிறவங்களுக்கு இத்தனை வருடங்களாக இருக்காங்க, வேலைக்கு போகிறாங்க, எல்லாமே இருக்காங்க, அவங்களுக்கு உரிமை கொடுக்கலாம், குடியுரிமை கொடுக்கலாம்ன்றது என்னோட ஒரு விஷயம். இந்த படம் பார்த்து அப்படி ஒன்று நடந்துச்சா, நான் அயோத்தி பார்த்துட்டு ஒன்று நடந்துச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது மாதிரி இந்த படம் பார்த்துட்டு அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா, கவர்மெண்ட் அப்படி ஒன்று பண்ணுச்சுன்னா முதல் சந்தோஷப்படுறது நானாக தான் இருப்பேன். ஏன்னா வெளிநாடுகள்லாம் அவங்க குடியுரிமை பெற்றுட்டாங்க, இங்கே அது நடந்துச்சுன்னா போதும். இது நான் நிறைய ஸ்டேஜ்லேயும் அவங்களுக்கான விழாவுக்கு போகும்போதும் நான் அதை சொல்லியிருக்கேன். ஸோ அந்த கருத்து கரெக்டாக வந்துச்சுன்னா சந்தோஷம். யாரோ ஒருத்தர் ஏன் வரல ஏன்னாங்க அவங்க மேனேஜர் வந்தார், அதான் கேட்டேன். அவங்க லண்டனில் அங்கே மாட்டிட்டான், வர முடியல அதனால. ஸோ அதனால் அவங்க லண்டனில் இருந்தாலும் அங்கே விசா அந்த பிரச்சனைகளுக்கு கரெக்டாக இங்கே வர முடியல. அதனால எங்களை விட்டுட்டு ஃபேமிலி டூர் போயிட்டாங்க, நாங்கள் போய் சேருவோம் இனிமேல். கரெக்ட், ஜெயிச்ச உடனே நல்லா போடுச்சுன்னா போட்டு போங்க லண்டனுக்கு. கரெக்ட் சார். லாஸ்ட் ட்ரைலர்ல வந்து ஒரு புலி காட்டி ஒரு சின்ன சிம்பல் இருக்கும். புலிகள் பற்றியும் இந்த படம் பேசுமா? இல்லை சார், இது அதை பற்றி பேசுகிற படம் கிடையாது. இது நாங்கள் வேற ஒரு சில விஷயங்களுக்காக சில விஷயம் காட்சிப்பட்டோம். அது புலி இந்த இதில் தான் வச்சுருக்கோம், அந்த இதுதான். அது அதை பற்றியெல்லாம் பேசாது. என்னென்னா அது சென்சார் கட்டு, அது நீங்கள் படத்தில் வராது. கண்டிப்பாக அந்த டேரக்டர்கிட்ட சொல்லியிருக்கோம், அது பார்ட் 2 எடுக்கிறதுக்கான வேலை பார்த்துருக்கேன். ஏன்னா கணேஷ் எப்போ பார்த்தாலும் அதை சொல்கிறது, நந்தன் பார்ட் 2 பண்ணுங்கள், இன்னும் வந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்றத சொல்லுங்கன்றாங்க. அதுக்கான இது சொல்லியிருக்கோம், அது டைரக்டர் பண்ணாருன்னா கண்டிப்பாக பண்ணுவேன். சசியனை, இப்போ நீங்கள் ஸ்டேஜில் பேசணும்னு சொன்னீங்க, ஸ்டேஜில் பேசணும்னு சொன்னீங்க, நாங்களாம் வந்து சிம்ரனுக்கு ஹீரோ நடிக்கூடாதுன்னு சொன்னீங்க, நீங்கள் தான் அவங்களை வந்து அப்ரோச் பண்ண சொன்னீங்களா? எனக்கே ஷாக்கு தான்ப்பா, நீ எப்படி இது பண்ணீங்களோ அதே மாதிரி தான் எனக்கு சிம்ரனா, நானும் சிம்ரனா நானே கேட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம். அது ஏன் அப்படின்னும் போது நீங்கள் படம் பார்த்தீங்க, இப்போ பார்த்தீங்கல்ல, பிடிச்சிருச்சுல, 2 பேரையும் பிடிச்சிருந்ததுல, அது மாதிரி இன்னும் ரொமான்ஸ் சீன்லாம் வச்சிருக்காரு. அதெல்லாம் இன்னும் சப்போர்ட்ல எங்க படம் ஹீரோயினை நாங்க தானங்க இது பண்ண முடியும். என் படத்துக்கு ஹீரோயினை அது என் கூட நடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு நான் தானே கொடுக்க முடியும், நாங்க தானே கொடுக்க முடியும். அதே மாதிரி சிம்ரன் கூட ஜோடி என்னங்க சிம்ரன் இல்லாத